போக்குவரத்து கூடுதலாக கேட்டு தென்தமிழர் கட்சியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அறவழியில் போராடக்கூடிய தென்தமிழர் கட்சியின் கோரிக்கையை ஏற்று அனுமதி அளித்த காவல்துறைக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இங்கு இருக்கக்கூடிய வியாபார பெருமக்கள், பொதுமக்கள், போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய அத்தனை மக்களுக்கும் எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டமானது இன்று நேற்று ஆரம்பிக்கவில்லை. தொடர்ந்து மூலக்கரப்பட்டி, முளைஞ்சப்பட்டி இந்த வழியாக செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் எல்லா பஸ் நிறுத்தத்திலும் நின்று பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளை ஏற்றி செல்ல வேண்டும் என்று சமீபத்திலே ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அந்த ஆணை எதற்காக பிறப்பிக்கப்பட்டது என்றால், இந்த வழியில் இருக்கக்கூடிய பேருந்து போக்குவரத்து மிகவும் குறைவாக இருக்கிறது. பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவிகளை ஏற்றுவதற்காக பேருந்து வசதி மிகவும் குறைவாக இருக்கிறது. அப்படி குறைவாக இருக்கும் ஒரு காரணத்தினால் ஒரே பேருந்தில் எல்லா மாணவர்களும் ஏறுவதால் தள்ளுமுள் ஏற்பட்டு அடிக்கடி கீழே விழுவது, காயங்கள் ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்பு கூட ஆணையபுரத்தை சேர்ந்த ஒரு பையன் பஸ்ல இருந்து கீழே வந்து மண்டையில அடிபட்டு பாளை மருத்துவமனையில சிகிச்சைக்காக இருந்தாப்புல. அதுக்கப்புறம் அந்த மக்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் மாவட்ட போக்குவரத்து நிர்வாகம் இந்த வழித்தடத்தில் வரக்கூடிய, அதாவது ரெட்டியார்பட்டியில இருந்து மூலக்கரப்பட்டி, முளைஞ்சிப்பட்டி வரக்கூடிய செல்லக்கூடிய இந்த வழித்தடத்தில் போகக்கூடிய அத்தனை பேருந்துகளும் எல்லா நிறுத்தத்திலையும் நிற்க வேண்டும். அனைத்து மாணவ மாணவிகளையும் ஏற்றி செல்ல வேண்டும். அவர்களிடம் ஏதும் கட்டணம் வசூலிக்க கூடாது. எல்லாருக்குமே அந்த இலவச பேருந்தாக ஒரு சுற்றறிக்கை விட்டுருந்தாங்க. ஆனா அந்த ஆணைய இன்னைக்கு எந்த போக்குவரத்து நடத்துனரோ ஓட்டுநரோ கடைபிடித்ததே கிடையாது. அரசாங்கம் இப்படி ஒரு உத்தரவு கொடுத்திருக்குது. எந்த ஒரு போக்குவரத்து நடத்துனரோ ஓட்டுநருமே அதை கடைபிடிக்கிறதுக்கு இல்லாம அனைத்து இடங்களிலும் மாணவர்களா பஸ்ல ஏற்றுறது கிடையாது. கூட்டமா இருந்து விட்டுட்டு போயிருந்தாங்க. என்னன்னா இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் சரி, தமிழ்நாடும் சரி, மாணவர்களை வளர்த்தெடுக்க தான் இந்த தேசம் ஒரு நல்ல தேசமா உருவாகும். அப்படின்னா கல்வி முக்கியம். அந்த கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளை இன்றைய காலகட்டத்துல பாதுகாப்பாக போயிட்டு பள்ளிக்கு போயிட்டு பாதுகாப்பாக வீட்டுல விடக்கூடிய ஒரு போக்குவரத்து துறை இன்னைக்கு தொடர்ந்து அந்த மாணவர்களுக்கு எந்த ஒரு விதமான பாதுகாப்பு இல்லாம ஒரே பஸ்ல எல்லா மாணவர்களையும் ஏற்ற சொல்லி கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை இந்த போக்குவரத்து கூடுதலா இருக்கணும், இன்னும் நிறைய பேருந்து இந்த பகுதி மார்க்கமா வெளியிடணும் அப்படிங்கறத இந்த தென்தமிழ் கட்சி சார்பாக கேட்டுக்கிறோம். அது போக தென்தமிழ் கட்சி என்பது இங்க நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ இது ஒரு புதுசா ஒரு கட்சியா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இந்த கட்சி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. ராமநாதபுரத்துல தமிழ்நாட்டுல எந்த ஒரு மாவட்டத்துல எந்த கட்சி நிக்கினா அதுல ஒரு கட்சி தென்தமிழ் கட்சியா தான் இருக்கும். தொடர்ந்து தமிழுக்கும், தமிழ் உறவுகளுக்கும், மீனவர்களுக்கும், மாணவர்களுக்கும் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதை கண்டித்தும் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை முன்னெடுத்து வந்துள்ளோம். அதன் அடிப்படையில் இந்த மூலக்கரப்பட்டி பகுதியில் வாழக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கூடுதலாக பேருந்து இயக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நெல்லை மாவட்ட போக்குவரத்து இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த சலுகை வசதி, அதாவது அந்த இலவச பேருந்து அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்காங்க. அதை எந்த ஓட்டுநரும் நடத்துனரும் கடைபிடிப்பதே கிடையாது. அதை அவங்க ஆய்வு மேற்கொண்டு எந்தெந்த நடத்துனரும் ஓட்டுநர் அதை கடைபிடிக்கையோ அவங்களை சஸ்பெண்ட் பண்ணணும். சஸ்பெண்ட் பண்ணது மட்டும் முடியாம போக்குவரத்து கூடுதலா வரணும். இந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இந்த வழியா போகக்கூடிய அனைவருக்குமே போக்குவரத்து பஸ் கொஞ்சம் கூடுதலா இயக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாட்டுல எங்கேயோ புதுசா பஸ் விடுறாங்க, மகளிர் பேருந்துங்க, ரெட் கலர் பஸ்ங்க, பிங்க் கலர் பஸ்ங்க. ஆனா மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் இருக்கு. ஆனா பஸ் இருக்குதான்னு கேட்டா பஸ் கிடையாது. இன்னைக்கு மாவட்ட போக்குவரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணிமனைகளுடைய மேலவாரம் சொல்லக்கூடியவங்களுடைய பொறுப்பு என்னவா இருக்குன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல அங்க இருக்கக்கூடிய இரும்பை எடை போட்டு விக்கிறதான் குறிக்கோளா இருக்காங்க. தவிர மாணவர்களுடைய பிரச்சனையை பேசுறதுல அவங்க தயாரா இல்ல. அதனால தொடர்ந்து நாங்க தென்தமிழ் கட்சியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இந்த வழியில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களுக்கும் மாணவ மாணவிகளை ஏற்றுவதற்கு பேருந்து வசதி கூடுதலாக செய்து கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இன்னும் வலியுறுத்துவோம். இந்த கோரிக்கையை உடனடியாக மாவட்ட நிர்வாகம், மாவட்ட போக்குவரத்து கழகம் இதை கையில் எடுத்து இந்த போக்குவரத்தை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி கேட்டுக்கிட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.